விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். எபிரேயர் 11:1-2. அன்பும் நம்பிக்கையும் கொண்ட எளிமையான வாழ்க்கையை நாம் வாழுவதே நம்மை குறித்த தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இந்த அன்பின் கொள்கையை உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. நீ உன்னை நேசிப்பது போல உன் அயலானையும் நேசி என்று பரிசுத்த வேதாகமும் விளக்குகிறது. நீங்கள் ஒரு பெற்றோராக இருந்தால் உங்கள் குழந்தை உங்களை நம்பும் போது நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இது ஆண்டவருக்கும் பொருந்தும். அவர் மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கை, விசுவாசம் அவரை மகிழ்விக்கிறது. விசுவாசம் என்றால் என்ன? நம்மால் பார்க்க முடியாததை நம்புவதே என்று நமக்கு தெரியும். இந்த விசுவாச வாழ்க்கையில் சில விஷயங்களை நாம் முதலில் நம்பாவிட்டால் அவற்றை ஒருபோதும் பார்க்கவே முடியாது. இன்று தேவனிடம் சிறிது நேரம் ஒதுக்கி, தகப்பனே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்று முழு மனதுடன் கவனம் செலுத்தி கேளுங்கள். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் உம்மீது நம்பிக்கையாக இருக்க கிருபை தாரும். நாங்கள் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உம்மை விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் குடும்பத்தினருக்காகவும் உறவினர்களுக்காகவும் மற்றும் நண்பர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களையும் பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.